ரச்சனா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகளை 85% தள்ளுபடி விலையுடன் வாங்கிட உடனே ஆர்டர் செய்யுங்கள். www.rachnapyroworld.com. யாரோ சொல்லி கொடுத்த இரவல் எளிதிலேயே நம்ம நிக்க முடியாது, நாம தான் கேட்கணும். ஒரு பியூட்டிஃபுல் இதே மாதிரி ஒரு ஜென் ஸ்டோரி வரும். ஒரு குரு நின்று மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாரு. கீழே இருந்து ஒருத்தன் ஏஞ்சி ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேட்பான்? நான் யாரு, பதில் சொல்லு. ஹூம் ஐ ஆம், நான் யாரு, பதில் சொல்லு அப்படின்னு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன், தப்பா நினைக்காதீங்க. நினைச்சாலும் நினைச்சுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க நான் யார் என்கிற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்லி கொடுத்தா அவரை விட மோசமான குரு உலகத்தில் கிடையாது. ஏன்னா அது நான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் நல்ல குரு இல்லை. புரியுதா? நான் யார், ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டான், நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாமே. ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் யாருன்னு சொல்லுன்னா அது நீ தானே கண்டுபிடிக்கணும். நான் யாருன்னு தான் கண்டுபிடிச்சேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். நான் கண்டுபிடிச்சேன், நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சுக்க. அவர் தான் குரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யார் என்பதை பற்றி உங்களுக்கு இப்போதே நான் சிலபஸ் சொல்லி 3400 ரூபாய் பில் போடுகிறேன் அப்படின்னா நீ சரியில்லைப்பா, நீ சரியில்லைப்பா. நீ யோசிக்க வேண்டிய ஒரு ஆள், கொஞ்சம் சமூகத்தில் நீ கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள். நான் யாருங்கிறத கற்றுக் கொடுக்க முடியுமா? நாம தானே தேடி கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த ஜென் பேசிக்கிட்டு இருக்கிறார், நான் யாரு அப்படின்னு. கீழே ஒருத்தன் கேட்டா நான் யாருங்கிறத பதில் சொல்லு. நேரா ஓடியாந்து அவன் கண்ணுக்கு நேரா கண்ணை பார்த்து, கேட்டவன் யார், கேட்டவன் யார், கேட்டவன். அப்படியே பயந்தான். போ உள்ள போ. என்னை கேட்காதே, இந்த கேள்வியை கேட்டவன் யார் என்று உன்னை கேளுனர். இந்த கேள்வியை கேட்டவன் யார் என்று உன்னை கேளு. அப்படியே உள்ள போ, அப்பதான் நீ கண்டுபிடிப்ப. இது அவனவனா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அதை யாரும் வெளியில இருந்து சொல்லி கொடுத்துட முடியாது. இந்த விசாரணையில் இருங்கள், நீங்கள் விசாரணை செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் வள்ளற் பெருமான் நமக்கு அருளி தந்திருக்கிற வார்த்தை. வள்ளற் பெருமானை பற்றி பல கோணங்கள்ல பல பெரியவர்கள் பல காலத்துல பேசுவார்கள். இப்ப என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோணத்துல நாம கேட்டு அல்லது நம்ம பதிஞ்சு வைத்துக் கொண்டோம்னா அது மட்டுமே நியாயமா இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல பேசணும். இப்ப யாராவது ஒருத்தர் 6ன்னு இப்படி எழுதி இருக்கிறான்னு வச்சுங்க, இங்கேருந்து நான் பார்த்தா 6ங்கிற, அங்கேருந்து பார்க்கற ஒரு 9ன்னு தானே சொல்லுவாரு. அவர் எங்க நின்று பார்க்கிறாருங்கிறத பொறுத்து அது மாறத்தானே செய்யும். நான் அதை புரிந்து கொள்ளாம நான் நீ எப்படி 9ன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அவர் நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அது கண்டிப்பா அப்படித்தான் தெரியும். நான் நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா 6ன்னு தெரியும். அதனால்தான் ஒவ்வொருவருக்குமே ஒரு பொருள் அவர்களுக்கு புரிபடுகிற அளவுக்கு தான் புரிபடுமே ஒழிய அதனுடைய முழு உண்மை எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. நாங்க கொஞ்சம் வேடிக்கையா ஒரு எளிய உதாரணம் சொல்றது உண்டு, சில பாமர மக்களும் புரிஞ்சுக்கணுமே. பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது பையன் அப்பா பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த பஸ் எப்படி ஓடுதுன்னா, இந்த பஸ் எப்படி ஓடுது அப்படின்னு. அவருக்கு இது மாதிரி தங்கிட்ட கேட்கறதுக்கே ஆள் இல்லை. அதனால சான்ஸ் கிடைக்காத பேச்சாளன் மாதிரி அவர் ரொம்ப ஒரு ஆதரவு, பேசணுங்கிற அக்கறையில் இருந்தார். அவர் உடனே பையன்ட்ட ஆரம்பிச்சார், பெட்ரோல்னு ஒன்று இருக்கா, அந்த பெட்ரோல் என்ன பண்ணும், ஸ்பார்க் ஆகுமா, உடனே ஒரு நெருப்பு உண்டாகுமா, அந்த நெருப்புல ஒரு பவர் உண்டாகுமா, உண்டான உடனே அது மோட்டரை சுத்தி இதை இழுத்துன்னு டெக்னிக்கலா கிளாஸ்ல சொல்ல முடியாத எல்லா விஷயத்தையும் பையனுக்கு சொல்லிட்டு புரிஞ்சுதன்னார். அவன் சொன்னான், பாப்ப கண்டக்டர் பிகில் ஊதுனா ஓடும். அவன் லெவலுக்கு அவ்வளவுதான், அவனுக்கு ஈஸி. கண்டக்டர் விசில் ஊதுனா ஓடும். அதை விட்டு நீ ஸ்பார்க் ஆகி நெருப்பு நம்ம யாருக்கு சொல்றோம்னு ஒரு கணக்கு இருக்கு. அவன் லெவலுக்கு என்ன புரியுமோ அதை தான் அவன் புரிஞ்சுக்க முடியும். இவர் லெவலுக்கு என்ன புரியுமோ அதை தான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு இன்னைக்கு இருக்கிற வருத்தம் என்ன தெரியுங்களா, தன் லெவலுக்கு சிலது புரியாதுங்கிறதே சில பேருக்கு தெரியல சார். தன் லெவலுக்கு சில விஷயம் புரியவே புரியாது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. ஒரு இன்ஜினியரிங் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னா, எங்களுக்கு சங்க இலக்கியம், அந்த கொன்றைப்பு, கம்பராமாயணம் அதெல்லாம் எங்களுக்கு புரியும். நீங்க ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லணும், சாரி பிரதர், அது அவுட் ஆஃப் மை சிலபஸ், என்னோட ஏரியால வரல, அது தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பெரிய சிக்கல் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் எவனுக்குமே தனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் வரல சார். தெரியாதுங்கிறத சொல்றதுக்கு தைரியம் வரல. தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் பத்தி பேசுறான். எப்படி தெரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் பத்தி பேச முடியும்? வள்ளலார் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு போறேன். எவல்யூஷன் ஒரு வார்த்தை இருக்கு, பெர்ஃபெக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு. எவல்யூஷன் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பெர்ஃபெக்ஷன்ங்கிறதே இருக்காது. when there is a possibility to evolve, அதாவது வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் எவல்யூஷன் அப்படிங்கிற அந்த கருத்து சான்ஸே கிடையாது. ஏன்னா
நீங்க இது இவால்வ் ஆகிட்டே இருக்கு. அதனால பெர்ஃபெக்ஷன்ங்கிறத பத்தி நீங்க எதுவும் எய்ம் பண்ண முடியாது. எதை நீங்க இன்னைக்கு பெர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்களோ அது குறையுடையதுன்னு நினைச்சாதான் இவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. எவல்யூஷனே பாசிபிள். ஸோ ஒன்று இவால்வ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. பெரும் மாறுதல்கள் அது வாழ்க்கையில் நிகழ்வது என்பது தவிர்க்க முடியாது. இல்ல ஏன் தெரியுமா பல பேர் தன்னுடைய மாறுதலை ஒத்துக்கிறது இல்லை. அப்படின்னா நேற்றுக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா நேற்றுக்கு எனக்கு அதை பத்தி அவ்வளவுதான் தெரியும், இன்னைக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட தெரியும், அதனால சொல்ல வேண்டியிருக்கு சொல்றேன். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இல்ல அது வந்து அன்னைக்கு அதுதான் நியாயம், இன்னைக்கு இதுதான் நியாயம். அது மட்டும் ஏன் இப்படிலாம் கேட்குற? சொல்றது செய்பேசம். நம்ம இம்மீடியட்டா வாயை அடைக்கணும் அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு இல்லை சார், ஹைகோர்ட்ல நியாயமா தெரியறது சுப்ரீம் கோர்ட்ல தெரியலையே. ஒரு ஜட்ஜி உட்கார்ந்தா ஒரு மாதிரி தெரியுது, 2 ஜட்ஜி உட்கார்ந்தா ஒரு மாதிரி தெரியுது, 3 ஜட்ஜி உட்கார்ந்தா ஜட்ஜ்மெண்ட் மாறி போகுது. ஏன் மாறுது? அப்ப இவ்வளவு சட்ட புஸ்தகத்துக்குள்ள இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கு. புரியுதா? அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதை பொறுத்தது தீர்ப்பு. அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அதை பொறுத்தது தான் தீர்ப்பு. இல்லாட்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் தீர்ப்பு இருக்கணும். ஒரு கேஸுக்குன்னு போனா சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, டபுள் ஜட்ஜ் வந்தா ஒரு பெஞ்சு அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, 3 பேர் உட்காந்தா அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, 5 பேர் உட்காந்தா வேற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி தீர்ப்புகள் மாற முடியும்? அவங்கவுங்க பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, மாறுதல் சிந்திப்பதுல இருக்கு, புரிந்து கொள்ளுதல்ல இருக்கு, அப்புறம் காலத்துல இருக்கு. ஒரு காலத்துல புரியாத பல விஷயம் இன்னொரு காலத்துல புரிய ஆரம்பிக்கும். இதை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும். பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொல்றார், எனக்கு தெரிஞ்சு என்னோட டெய்லர் தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளின்றார். ஏன்? நான் ஃப்ரெஷ்ஷா அளவெடுக்கிறான். நான் எப்போ போனாலும் நில்லுங்கன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா அளவெடுக்கிறான். பல பேர் எப்போவோ எடுத்த அளவை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அளந்துக்கிட்டு இருக்கிறான். சான்ஸே இல்லை. மாறி இருக்கலாம், நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு மாறி இருக்கலாம், இன்னைக்கு இருந்தவன் இன்னும் அதை விட மாறி இருக்கலாம். மாறி இருக்கிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அதனால கருத்துக்கள் மாறுவது என்பதும் சிந்திப்பதில் மாற்றம் ஏற்படுவது என்பதும் தவிர்க்க முடியாதது. சில பேர் அப்படி கிடையாதுங்க. பிறந்த அன்னைக்கு எவ்வளவு அறிவோ சாகர அன்னைக்கு அவ்வளவுதாங்க மாறி. பிறந்த அன்னைக்கு அவனுக்கு என்ன அறிவோ அதான் சாகர அன்னைக்கு அவனுக்கு அறிவு. அவன் சொல்லுவான் மாற்றவே கூடாது, இதெல்லாம் மாற்றவே கூடாது, ஒன்னதான் மாற்றவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு எழுதி வச்சா நம்ம அடுத்த ஜெனரேஷனே நம்மளை விட அறிவாளியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, நாம வந்து 4000 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அது மட்டுமே சாத்தியம்னு பேச முடியுமா? பேசக்கூடாது. இப்ப ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக சொல்ற பாருங்க. ஒரு பசுவினுடைய கோமியத்தை பயன்படுத்துவதுன்னு சொன்னா அது ஏதோ ஒரு மதம் சார்ந்த பழக்கம்னு நினைச்சா நம்ம உலகத்தை படிக்கலன்னு அர்த்தம். உலகம் முழுவதிலும் இருக்கிற பழங்குடியின எல்லா மக்களுமே தாங்கள் வளர்க்கிற கால்நடையினுடைய அந்த யூரினை ஒரு மருத்துவமா பயன்படுத்துவது என்பது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பழங்குடி மக்களுடைய வழக்கம். அது இதுக்கு நீங்க ஆப்பிரிக்கா பழங்குடி மக்களை பத்தி படிக்கணும், அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற பழைய பழங்குடி மக்களை பத்தி நீங்க படிக்கணும். உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடி மக்கள் அவங்க வீட்டுல வளர்க்கிற அந்த கால்நடை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வீட்டு மிருகம்னு அதனுடைய யூரினை அவங்க ஒரு பெரிய பொருளா கருதுகிறார்கள். அது ஓரளவு உண்மையும் கூட. அந்த உடம்பெல்லாம் பூசிக்கிட்டா கொசு கடிக்காது, நோய் வராது. காட்டுல அவங்க வந்து அந்த ஸ்மெல் வருதுனால இவங்க ஸ்மெல் போகாது, மிருகங்கள் அவங்களை தாக்காது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதனால அவங்க அந்த பழக்கத்துக்கு உள்ளாராங்க. நீங்க வேணா போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, கேமலுடைய யூரின். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் அவங்கவுங்க வளர்க்குற ஒரு கால்நடை மிருகத்தினுடைய அந்த யூரின் எடுத்து பயன்படுத்துவாங்க, மருத்துவமா பயன்படுத்துவாங்க, மேல தெளிச்சுக்குவாங்க, இதெல்லாம் குளிச்சுட்டே போவாங்க. ஆனா நம்ம ஒண்ணு யோசிக்கணும், காலம்னு ஒண்ணு மாறிடுச்சு இல்ல, ஹைஜீன் ஒண்ணு வந்துருச்சு இல்ல, சானிடைசேஷன்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதை விட சொபிஸ்டிகேட்டட் மெத்தட்ஸ் நிறைய வந்துருச்சுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்ல. நாம அப்ப என்னவா இருக்கணும்? மாறுவதற்கு தயாரா இருக்கணும், மாற்றத்துக்கு தயாரா இருக்கணும். உலகத்திலேயே நான் தான் அறிவாளின்னு பேசக்கூடாது, என்ன தவிர எல்லாரும் முட்டாள்னு பேசக்கூடாது, நான் என்ன செய்யறனோ அதையே நீ செய்யணும்னு பேசக்கூடாது. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க சிந்திப்பாங்க, நம்முடைய தகுதிக்கு ஏற்ப நாம சிந்திப்போம். அதனால நான் சொல்றது மட்டும்தான் கரெக்ட், நீ தயவு செய்து அப்படிலாம் தயவு செய்தே கிடையாது. தயவு செய்து நான் தான் சொல்லிட்டேன், தயவு செய்துங்கிறது வரவே வராது, தப்பு சொல்லாது, அது பேசாது அப்படிம்பாங்க. தவறு. எதுக்கு சொல்ல வர? மற்றவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, அவர்கள் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு.
இதை நாம புரிந்து கொண்டு இப்ப வள்ளலாரை எடுத்து பார்த்தோம்னா வள்ளலார்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. வள்ளலார்ல 4 ஸ்டேஜ் இருக்கு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு எளிய கண்ணாடியில திருவுருவத்தை கண்ட, முருகனை வணங்குகிற, நேசிக்கிற, ஒரு ஞானசம்பந்தரையும் மாணிக்க வாசகரையும் பிரிந்துவிட முடியாத ஒரு சைவ சமயத்துல ஈடுபாடு உடைய ஒரு வள்ளலார். இது ஒரு ஸ்டேஜ், ஒரு ஃபேஸ் அவருடைய விஷயத்துல. 2, வடலூரும் கடலூரும் போனதுக்கு அப்புறம் சித்தர்கள் மார்க்கத்தில் அதிக ஈடுபாடும் தேடுதலும் உடைய இன்னொரு வள்ளலார். மருந்துகள் என்ன, அதுக்கு நோய்க்கு தீர்வு என்ன, எந்த மூலிகை எதுக்கு பயன்படும், என்ன மாதிரியான சுவாசம் என்ன செய்யும், வேறு அதெல்லாம் சித்தர்களோடு அவருக்கு பயிற்சி ஏற்படுகிற போது அவருக்கு அந்த அது மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் உண்டாகுது. அதுக்கு அடுத்த நிலையில தான் உண்மையிலேயே தெய்வத்தால் வருவிக்கப்பட்டவன், அதனால தெய்வ அருள் என்பது உலகத்துக்கு மக்களுக்கு வழங்கி கொடுக்க வேண்டிய ஒரு ரிலிஜியஸ் லீடர். அவர் டிக்ளேர் பண்ணல, ஆனா கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தேடுகிற ஒரு வள்ளலார். இதெல்லாம் கடந்து நிறைவில் அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் பயணப்பட்ட பாதை சரியல்ல என்று திரும்பி வருகிறேன்கிறார். இது சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும்? யாராவது நான் இத்தனை நாள் பயணப்பட்ட பாதை சரியில்லைன்னு சொல்லி திரும்பி வருவாங்களா? அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வருமா? உரைநடை பகுதியில் அவர்கள் பதிவு பண்ணுகிற போது அது பிறகு சொல்றேன். அதாவது நாம நடந்து போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதை சரியில்லாத போது திரும்பி அவ்வளவு தொலைவும் நாம வர வேண்டி இருக்கும். இத நாம என்னென்ன முதல்ல சில விஷயங்கள் செய்வோம் உலகத்துல இறைவனோடு ஏற்படுவதற்கு. பாருங்க, புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற விரதிகளும் பக்தர்களும் இருடிகளும் உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடயச் சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும் அளவிறந்த சிற்றின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்யா அனித்தியங்களை அறிந்து எல்லா பற்றுக்களையும் திறந்து பிரம்மானுபவத்தை பெற்று ஞானிகளும் இவ்வளவு பேர் என்னென்ன செய்றாங்க, எந்தெந்த வகையில இறைவனை நெருங்குவதற்கு இவ்வளவு. இந்த பட்டியல்ல யார் யாருன்னு நான் வளர்க்க வேண்டாம், உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. பெற்ற ஞானிகளும் ரைட். இவங்க மேல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, மேல போனா திரும்பி வருவாங்கன்றது. ஏன் திரும்பி வருவாங்க? அங்க சாவியை இங்க விட்டு போயிட்டாங்களாம். இது என்னங்க சாதாரணமான வார்த்தையா? நாங்க பட்டிமன்றத்தில் சொல்லுவோம், ஒரு 40-50 மாடி இருக்கக்கூடிய ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல கீயை வாங்கிட்டு மேல போலாம் அப்படின்னு அவன் சொன்னா, ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் சார், லிஃப்ட் ரிப்பேர்னா. 40 மாடி லிஃப்ட் ரிப்பேர்னா எப்படிடா போறது? சரி, ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே போகலான்னு, ஒருத்தர் மர்ம கதை, ஒருத்தன் காதல் கதை, அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு படி ஏறி மேலே போய் 40வது மாடி அவங்க இடத்துக்கு வரும்போது கடைசியாக ஒருத்தர் சொன்னால், ஒரு சோக கதை சொல்கிறேன், சாவி கீழே இருக்குன்னு. அதான் சோக கதை, உலகத்திலேயே சிறந்த சோக கதை. சாவியை கீழே ரிசப்ஷனில் வாங்கின கையோட வச்சுட்டு வந்துட்டேன்னா. இப்போ 40 மாடி ஏறிட்டு மறுபடியும் இறங்கி சாவிக்கு கீழே வரணும்னா எவ்வளோ பெரிய வேதனை. தப்பா நினைக்காதீங்க. இவர் சொன்ன ஆட்கள் யார் யாரு? புண்ணிய பூமிகளை வலம் செய்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரியை கிரியைகளை செய்கின்ற, உறக்கத்தை விட்டு விடயச் சார்புகளை துறந்து இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகள், அளவிருந்த சிற்றின்பங்களை பெற்ற சித்தர்களும் நித்யா அனித்தியங்களை எல்லாம் பற்றுக்களையும் துறந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஞானிகளும். எது சாவி? ஜீவகாருண்யம் என்கிற திறவுகோலை சம்பாதித்துக் கொள்ளாதவர்களால் மோட்சம் என்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னுமாக ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதிக்க திரும்புவார்கள். அவங்க திரும்ப மறுபடியும் இங்க வந்தாகணும். இங்க வந்து அவங்க சாவியை வாங்கிட்டா, நீ 41வது மாடி போயிட்டேங்கிறதுக்காக சாவியை ஒண்ணு மேல அனுப்ப முடியாது. நீ இறங்கி வந்து திரும்பி வாங்கிட்டு தான் போகணும். அப்ப இவ்வளவு நாள் நாம ரிலிஜனை பத்தி வச்சிருக்கிற அபிப்பிராயம். அதனாலதான் வள்ளலார அந்த வழக்கமான லிஸ்ட்ல சேர்க்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். எது வழக்கமான லிஸ்ட்? அந்த 63ல 12ல
நீங்க இது வரைக்கும் வச்சிருக்கிற லிஸ்ட்ல அவர் சேர்க்காதீங்கோ. ஏன் இவங்க எல்லாம் மேல போனாலும் திரும்பி வருவாங்கன்ட்டார் அவர். நீ இது ஒரு ஸ்டேஜா, மேல போனாலும் ஏன் திரும்பி வருவாங்க? ஜீவகாரிங்கிற திறவுகோல் கையில கிடைக்கல அப்படின்னா மோட்ச வீட்டுக்கு போனா கூட அவங்களால திறந்துக்கிட்டு உள்ள போக முடியாது, திரும்பி அவங்க கீழே வருவாங்க அப்படின்னா அவரை நீங்க அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா எப்படி சார் ஆக்க முடியும்? இப்ப யாரோடையும் சண்டை போடுறது என் நோக்கம் இல்லை. ஆனா சில பேருக்கு சில விஷயம் புரியவே மாட்டேங்குது. இப்ப அவங்களுடைய நோக்கம் வள்ளலாறு பெருமைப்படுத்துறதா இல்ல வள்ளலாருக்கு தனியா ஒரு சிறப்பு வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்றதா? பி ஃபிராங்க். அதாவது எல்லாரையும் மாறிய வழக்கமான சமய ஞானிகள் லிஸ்ட்ல வள்ளலார் இல்ல. இப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப அவரை சைவர்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா எனக்கு தெரியாது. வள்ளலார் எழுதி வச்சிருக்க உயில்ல சொல்லக்கூடாது. வள்ளலார் எழுதி வச்சிருக்கிற உயில்ல அதை சொல்லக்கூடாது. பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. நான் சைவ சமயத்து மேல எவ்வளவு பற்று வச்சிருந்தேங்கிறத சொல்ல முடியுமா யாராவது? அவரே சொல்றார், நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? நீங்க அதுக்கப்புறம் விபூதி போடுவேன்னு பிடிவாதம் முடிச்சா, நான் சைவ சமயத்தை வச்சிருந்த பிடிப்பு போயிருச்சுங்கிறார். இங்க உள்ள நுழையும் போது கூட பார்த்தேன், விபூதி போட படம் தான் வச்சிருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவர் நான் விபூதி போடுறேன், அது வேற விஷயம். நான் இன்னும் அங்க போல. ஆனா அவர் போட மாட்டேங்கிறாரு, அவரை ஏன் போட வைக்கிறீங்க? இவ்வளவு நாள் நான் போட்டது சரியில்லைன்றாரு. ரொம்ப கவனிக்கணும் நீங்க. ஏன்னா நான் திரும்பி வர வேண்டியிருக்கும் அப்படின்ற இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது எவ்வளவு என்று அளவு சொல்லி முடியாதது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்பொழுது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அந்த லட்சியமே எனக்கு போயிடுச்சு. அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறு வேண்டியதில்லை. என்ன சாட்சி? நான் சொல்லி இருக்கிற திருவுட்பாவில் இருக்கின்ற சோத்திரங்களே போதும். நான் பாடி இருக்கிற பாட்டெல்லாம் போறாதா? சைவ சமயத்துல எவ்வளவு எனக்கு அன்பு இருந்ததுன்னு அந்த தோத்திரங்களையும் மற்றவர்கள் சோத்திரங்களும் சபைக்கு கொண்டு வந்தால் அதுவே சாட்சி சொல்லி இருக்கும். ஏன் இவ்வளவு மிகுந்த மன அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு இவ்வளவு மன அழுத்தம் அப்போது இருந்தது என்றால், இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது சார். அவர் சொல்றார், என்ன சொல்றார்? அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. எனக்கு அற்ப அறிவாக இருந்தது. அவருடைய வார்த்தை இது. நீங்க எப்படி மாத்துவீங்க அது? நாம் அப்ப சொன்னதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்னு அவர் எழுதுறாரு. உயில் எழுதி வைக்கிறோம், மூத்த மகனுக்குன்னு எழுதுறோம். அன்னைக்கே நம்மளை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். உடனே உயில மாத்திட்டான். என்ன பண்ணலாம்? வேற யாரோ ஒருத்தன் பேர்ல எழுதலாம்னு அவன் சொன்னா, நானே கூட வந்திருந்து அனுப்பி வைக்கிறேன்றான். அப்ப கடைசியா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரலாறு சொன்னாங்க பாத்தீங்களா? அவர் ஒரு மகா உன்னதமான மனிதர். எல்லாத்தையும் சேர்மன்ட்ட கொடுத்து நல்லது பண்ணப்பா நாட்டுக்கு, யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த பணத்தை வீணாக்கிடுவாங்க, சொத்து வீணாக்கிடுவாங்க போல் இருக்கு, அறம் நடக்கணும் அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு யோசிக்கிறாங்கல்ல. உயில ஒரு தடவை எழுதிட்டா கடைசி வரைக்கும் அது அப்படியே செல்லும் நான் சொல்றேன் இல்ல. ஃபைனல் உயில் தான் எப்பவுமே நிற்கும் கோர்ட்ல. நீங்க உயில்னு சொன்னா அட்வொகேட்டை வச்சோ இல்ல யாரையோ வச்சு எழுதணும், துண்டு காயத்துல எழுதலாம். உயிர் போற போது திடீர்னு தோணி, அப்பா இவகிட்ட கொடுத்தா வீணா போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி நேர ஒரு காயத்தை எடுத்து எல்லாம் எழுதி, நான் என் சுயநினைவோட இதை எழுதுறேன், நீங்க கையெழுத்து போட்டு இன்னொருத்தர் கையில கொடுத்தாச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உயில் லாஸ்ட் செகண்ட் மாத்தலாம், நீங்க எப்ப வேணாலும் மாத்தலாம். ஃபைனல், அதான் உயிலோட ஃபைனல் பில் அப்படி. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்போது எனக்கு அற்ப அறிவாக இருந்தது, இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமையில் ஏற்றி இருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிடுவதால் வந்த லாபம் எது? ஆதலால் நீங்களும் விட்டுவிடுவீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கணுமா வேணாமா? நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே தான் அவர் இருக்கணும்னு கட்டாயம் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாமளா தான் இருக்க முடியுமே ஒழிய இன்னொருத்தரா நாம இருக்க முடியாது. ஒரு தடவை மான் வெளியே ஒன்று ஓடியாந்துதான், ஒரு புலி ஓடியாந்து மானை பிடிச்சுதான். மான் சொல்லிச்சான், என்ன
நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? எதுக்கு அனாவசியமாக என்ன சாப்பிட்றேன்? அப்போ யோசிச்சுட்டு புலி சொல்லிச்சான், லாஜிக்கலாக நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லு, நான் விட்டுறேன். நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்லு. மான் சொல்லிச்சான், நான் வெஜிடேரியன். நீ ஏன் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாது? சார், நான் எப்படி இருக்கணும் அதுக்காக அதே மாதிரி நீ இருக்கணும்னு யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் அவரவர்கள் வாழ்க்கையை தான் வாழ வந்தார்களே ஒழிய உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் வரவில்லை. உங்களுக்கான வாழ்க்கை அவங்க ஏன் வாழணும்? அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ வந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, என்னை போல் நீ இருக்க வேணும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் ஏத்துக்கணுமே ஒழிய இப்படி இருக்கிறவர் தான் எனக்கு பிடிக்கும்னு அவரை கொண்டு போய் நான் அதுல வைப்பேன் அப்படின்னா அவருடைய கொள்கைக்கு நாம் செய்கிற துரோகம் அது. இதை சொன்னா நாஸ்திகம்னு சொல்றாங்க, நம்மளை பழிக்கிறாங்க, ஏசுறாங்க. எங்களுக்கு அது கவலை கிடையாது, நாஸ்திகமும் இல்லை எங்களுடைய. ஏன்னா அவர் யார் ஆண்டவர் என்பதை கண்டுபிடிக்கிறார், யார் மூலமான பரம்பொருள் என்பதை கண்டுபிடிக்கிறார், அது மதம் கடந்த பெருநிலை என்பதை அறிவிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் நாங்க சொன்னது எப்படி நாஸ்திகமாக முடியும்? பாருங்களேன், நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தேன். முடிச்சுட்டப்போ சொல்றார், எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத மேல் நிலை மேல் ஏற்றி இருக்கிறார். இந்த நிலைக்கு எப்படி நடக்கும் உங்களுக்கு என்றால், நாம் விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரும் இதுவரை இருந்தது போல் வீண் கவனம் கழித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். நீங்களே என்கொயர் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள நீங்களே கேட்டுக்கிட்டே போங்க, அப்பதான் கண்டுபிடிப்பீங்கிறார். நீங்க அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான விஷயம்தான், இருந்தாலும் என் மனசுல இருக்கிற வருத்தம், அவர் எந்த நிறைநிலை இந்த உலகத்துக்கு தேவைன்னு நினைச்சாரோ அதுல அவரை கொண்டு போய் நாம பிராண்ட் பண்ணாம வேற நமக்கிட்ட இருக்கிற ஒரு பிராண்டுக்கு அவர் பிராண்ட் அம்பாசிடரா மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வள்ளலாருக்கு செய்யற துரோகம். இதான் என்னுடைய கொள்கை. அவர் வேற கொள்கையில் இருக்கிறார், அதை கொண்டு போய் நீங்க நம்ம வச்சிருக்கிற கொள்கையில திணிக்காதீங்க. அது பக்தி உலகத்துக்கு உரியது தனி. வேற நிறைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இருக்கிறாங்க. சைவத்துக்கு அம்பாசிடர்ஸ் இல்லையா? மாணிக்கவாசர் இருக்காரு, திருநாவுக்கரசர் இருக்காரு, சுந்தரர் இருக்கிறாரு. அப்ப யார வேணா நீங்க போட்டுக்கோங்க பிராண்ட் அம்பாசிடரா. சைவத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா வள்ளலாரை யூஸ் பண்ணாதீங்க. இவதான் என்னுடைய ஸ்டாண்டு. ஏன்னா வள்ளலாருடைய நிலை வேற, அவருடைய ஸ்டாண்டு வேற. அவருடைய கொள்கைக்கு துரோகம் பண்ணாதீங்க. இது நான் முன்வைக்க விரும்பல ஒரு செய்தி. ஓமந்தூராருடைய பெரும் சிறப்பு, அவர் விவசாய முதலமைச்சர், என்ன சொல்றது, அனுபவ அறிவு பெற்றவர். அவ்வைதான் ஒரு செய்தி சொல்வார், ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்வார். ஓமந்தூரார் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. நேரு கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. நேரு என்ன கேட்கிறாரு, வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பர்சனலா கேட்கிறார் ஒரு விஷயத்துல. அந்த மாதிரி வர லெட்டருக்கு மேல கான்ஃபிடென்ஷியல்னு எழுதி வரும். அதை சிஎம்ஏ தான் பிரிச்சு படிப்பாங்க. அப்படி அதை நீங்க இப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ரைட்டா சிஎம் கொண்டு போய் கையில கொடுப்பாங்க. படிக்கணும், அவங்க படிக்கணும். அதை கொண்டு போய் கையில கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஒரு ப்ராப்ளத்தில் வாட் இஸ் த ஒப்பீனியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு கேட்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு எழுதுறாரு. அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது. என்ன கேட்டீங்கன்னா அவர் கம்மியாக படித்தவர் தான். இன் மை ஒப்பீனியன் போட்டு அதை எழுதி லெட்டரை ஃபில்அப் பண்ணிட்டு அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு டெல்லிக்கு நேருக்கு போஸ்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்தாரு. அவர் எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். எல்லா செக்ரட்டரி மாதிரி பிரித்து படித்தார். ஏன் அருள் சிரிக்கிறாருன்னு தெரியல. பிரித்து படிச்சுட்டு வேற லெட்டரை டைப் பண்ணி கொண்டாந்து வச்சார். ஏன்னா ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கு. வேற லெட்டர் கொண்டாந்து வச்சார். வச்ச உடனே அதை எப்படி பார்த்துட்டு, என்ன எதுக்கு நீ வேற லெட்டர் வந்து வைக்கிற அப்படி, ஒப்பீனியன் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தது. அதான் நேரு உன் ஒப்பீனியன் கேட்டாரா ஏன் ஒப்பீனியன் கேட்டாரா? முகமது ராஜ் சொல்றாரு, கேட்டது நேரு தானே, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அதுக்கா நேரு உன் ஒப்பீனியன் கேட்டாரா ஏன் ஒப்பீனியன் கேட்டாரா? யார் ஒப்பீனியனாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் அதாங்க. உன் ஒப்பீனியனுக்கு அது ஸ்பெல்லிங், என் ஒப்பீனியனுக்கு இதான் ஸ்பெல்லிங். நீ என்ன பண்ற, உன் லெட்டரை குப்பையில் போடு, என் லெட்டரை டெல்லிக்கு போடு. சார் நீங்கள் என்ன சார் நினைப்பீங்க அவரை பற்றி அபிப்பிராயம்? தப்பாக எழுதியிருக்கிறாரு, யாரோ திருத்துறாங்க, திருத்திக்க வேண்டியதுன்னு மரியாதையாக அவர். ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஓபிஆர் சொன்னார் ஒரு வார்த்தை, ஏன்
எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறத நேருகிட்டேருந்து மறைக்கிறியா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுன்னு பிரதமருக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்படும். ஒரு முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுங்கிறது பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சாதான் நாடு உருப்படும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நேருக்கு தெரியட்டும், என் லெட்டரையே டெல்லிக்கு போடு, உன் லெட்டரை குப்பையில் போடு. லீடர்ஷிப் குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, நேர்மை. எனக்கு இவ்வளோதான் தெரியும், அது தெரிஞ்சது போகுது, அதையே மறைக்கிற அனாவசியமா? இது எவ்வளவு பெரிய விஷயம். சில பேர் அவங்களுக்கு அந்த இயல்பு இருக்காது சார், இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேண்டான்னு நம்ம எப்படி, நமக்கு சாப்பாடு பிடிக்கணும், நல்லா சாப்பிடுவோம். சாப்பாடு பிடிக்கும், அதை பார்த்துக்கிட்டே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது எதுக்கு தேவையில்லாத ஒரு அவமானம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அதுவாகவே இருக்கணும். அந்த நேர்மை தான் கடைசி வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய தனித்த ஒரு பெருமையா இருந்தது.